தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அம்மா தாயி, இந்த நிச்சயம் நல்லபடியா நடக்கணும். இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுண்ணா, ஆனா அது என்னன்னு தான் தெரியல. டேய், நீதான் அந்த அன்புக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. அப்புறம் கம்பெனில இருக்க இன்னொரு சூப்பர்வைசர் அவனுக்கோ கல்யாணம்னு சொன்னியடா. ஆமா, நான் தான் சொன்னேன். ஆனா இது தனி சம்பவம் மாதிரி தெரியலண்ணா. ரெண்டுத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கா மாதிரியே தோணுதுண்ணா. எப்படிடா சொல்ற? ஏன்னா மகேஷ் அன்புவை கிட்னாப் பண்ணதே ஆனந்தி அன்பு ஏதோ பண்ணிருக்கான்னு அவன் நம்பினதுனாலதான். அவளுக்கு ஏதோ ஒரு ரூட்ல அவன் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான்னா. அப்படி இருக்கும்போது அன்பு அவன் அத்தை பொண்ணோட நிச்சயம் பண்றத மகேஷ் பார்த்துட்டு கேர்லெஸ்ஸா இருக்க வாய்ப்பே இல்லைண்ணா. இதுல ஏதோ சம்திங் ஃபிஷியா இருக்குண்ணா. அது என்னன்னு தெரிஞ்சா நாம இறங்கி உள்ள விளையாடலாம். யார் மூலியமா தெரிஞ்சுக்கிறதுன்னு தான் புரியல. டேய், இதுக்காடா இவ்ளோ யோசிக்கிற? கம்பெனில எது நடந்தாலும் அந்த கருணாகரனுக்கு தெரியாம இருக்குமா? அவன் மித்ராவோட அல்லக்கை தானடா, அவனை கேட்டு பாரு. கரெக்ட்னா? போன போடுறான், ஸ்பீக்கர்ல போடு. இந்த ஆள் எதுக்கு நமக்கு போன் பண்றான்? ஹலோ அரவிந்த் சார், முத்து ஜெயந்தி கல்யாணத்துக்கு போயிட்டீங்களா? ஆமா, பெரிய மகிழ்மதி நாட்டு பாகுபலி அவரு, இவங்க குந்தர நாட்டு தேவசேனா. இவங்க 2 பேருக்கு நடக்க போற கல்யாணம் பாருங்க. இந்த வரலாற்று சிறப்புமிக்க சம்பவத்துல நான் இல்லாம போனா பெரிய பிழை ஆயிடுமா? இந்த மகேஷ் இருக்கிற ரேஞ்சுக்கு எங்கேயாவது US ஜெர்மனின்னு போய் செட்டில் ஆக வேண்டியவன் இங்க உட்காந்துக்கிட்டு இதுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ நீங்க போலியா? இல்ல. ஆமா, நீங்க போல? எங்க சார், எனக்கு தான் வேற வேலை கொடுத்துட்டாங்களே சார். கம்பெனியே தான் அங்க கல்யாணத்துல இருக்க போது இந்த நேரத்துல கம்பெனில உங்களுக்கு மட்டும் என்ன சார் வேலை? இது கம்பெனி வேலையா? என்ன சார், உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அத தெரிஞ்சுக்கலாம் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஐயோ வேணாம் சார், அந்த மித்ரா மேடமுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். கருணாகரன் சார், நீங்க இவ்ளோ விசுவாசமா இருக்க, மித்ரா ஒன்னும் பழைய மித்ரா இல்ல. அவ என்னைக்கோ மாறிட்டா. ஆனந்தி கர்ப்பங்கிற விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்கான்னா அவ உங்க விசுவாசத்தை மதிக்கலன்னு தான் அர்த்தம். அப்படிப்பட்ட ஆளுக்கு நீங்க விசுவாசமா இருந்து என்ன பண்ண போறீங்க? என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க. என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். என்ன கருணாகரன் சார் அமைதியா இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்க. முத்துக்கும் ஜெயந்திக்கும் மட்டும் இன்னைக்கு கல்யாணம் கிடையாது சார், அன்புக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் சார். என்ன கருணாகரன் சார் குழப்பறீங்க? அந்த அன்புக்கு இன்னைக்கு நிச்சயம் நடக்குது. ஆனந்தி முத்து ஜெயந்தி கல்யாணத்துல இருக்க போறா. அப்புறம் எப்படி கருணாகரன் சார் அன்புக்கும் ஆனந்தி கல்யாணம் நடக்கும்? இந்த கதையில வர மாதிரி இது என்ன கந்தர்வ கல்யாணமா? உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கல்ல சார், இந்த தூரத்தை குறைக்கிறது தான் என்னோட வேலை சார். அன்புக்கு நிச்சயம் முடிஞ்ச கையோட கம்பெனில அவசரமா வேலை இருக்குன்னு அவனை நிச்சயதார்த்தத்துல இருந்து கல்யாணம் நடக்க போற மலை கோயிலுக்கு நான் கூட்டிட்டு போனேன் சார். இவங்க திட்டப்படி நான் அன்புவை கூட்டிட்டு போய் விட்டா அவர் ஆனந்தி கழுத்துல தாலியை கட்டுவாரு. அப்போ ஆனந்தி அன்புவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாளா? சார், அவ எங்க சார் ஒத்துக்கிட்டா? இவங்க எல்லாரும் சேர்ந்து அவ கழுத்துல திருட்டு தாலி கட்டுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க சார். ஓஹோ, இதுக்காக தான் ஆனந்தி அப்பா அம்மா எல்லாம் ஊர்ல இருந்து வந்திருக்காங்களா? ஓ, இதெல்லாம் மகேஷ் பிளானா? பிளான் பண்ணது என்னமோ மகேஷ் சார் தான் சார், ஆனா எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பண்ணி கொடுக்கிறது மித்ரா மேடம் தான் சார். அவங்க தான் ஆனந்தி அப்பா அம்மாவை வர வச்சாங்க, எனக்கு இந்த வேலையும் கொடுத்திருக்காங்க. ஹலோ அரவிந்த் சார், என்னாச்சு? ஏன் கருணாகரன் சார் இந்த கல்யாணம் நடக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? சார், நான் எதுக்கு சார் ஆசைப்பட போறேன்? அந்த அன்பு பயலும் அந்த பட்டிக்காடும் ஒண்ணு சேரவே கூடாது சார். வேற வழி இல்லாம நான் இத பண்ணிட்டு இருக்கேன் சார். அப்ப இத தடுக்க நான் ஒரு வழி சொல்றேன், கேக்குறீங்களா? என்ன வழி சார்? மித்ரா சொன்ன பிளான் படி செய்யாம கொஞ்சம் முன்னாடியே கோயிலுக்கு கிளம்பி போய் அங்க சாவுகாசமா அன்பு கூட இருந்து இங்க முத்து கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் போற வரைக்கும்
அவன் அங்கேருந்து போக விடாம பாத்துக்கங்க. அது போதும். சார் அவன் என்ன மதிக்கவே மாட்டான் சார், எஸ்கேப் ஆயிடுவான் சார். அப்படி அவன் எஸ்கேப் ஆகி வந்தா நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் கருணாகரன் சார். ஆமா சார், நீங்க ஏன் சார் இதெல்லாம் பண்றீங்க? நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க கருணாகரன் சார். ஆனந்திக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடக்காம இருந்தா மட்டும்தான் மகேஷ் ஆனந்தி மேல பரிதாபப்படுவான். ஆனந்தியை பத்தி நினைச்சுக்கிட்டே இருப்பான். ஆனந்திக்கு வாழ்க்கையே கொடுப்பான். சார் அவர் வாழ்க்கை கொடுக்கறது இருக்கட்டும் சார், அதனால உங்களுக்கு என்ன சார் லாபம்? மகேஷ் ஆனந்திக்கு வாழ்க்கை கொடுத்தாதான் மகேஷை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சுத்திட்டு இருக்காளே மித்ரா, அவ எனக்கு கிடப்பா. ஓ, நீங்க அப்படி வரீங்களா? எரியிற வீட்டுல புடுங்குற வரைக்கும் லாபம்னு பாக்குறீங்க. என் லாபத்துக்காக மட்டும் பேசல கருணாகரன் சார், உங்க லாபத்துக்காகவும் சேர்த்து தான் பேசிட்டு இருக்கேன். மித்ராவை நான் கல்யாணம் பண்ணாதான் கம்பெனி பவர் எனக்கு வரும். எனக்கு பவர் வந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பவர் வரும். உங்களுக்கு பவர் வேணுமா இல்ல வேணாமா? சார் கண்டிப்பா வேணும் சார். அந்த ப்ரொடக்ஷன் ஹெட் பதவியில அந்த பழைய கம்பீரம் குறையாம வேலை பார்க்கணும் சார். அப்ப நான் சொன்னதை செய்யுங்க. உங்களை நான் பவர்ல உட்கார வைக்கிறேன். நீங்க சொல்லிட்டீங்கல்ல சார், செஞ்சிடறேன். டேய் அரவிந்த், அந்த கருணாகரன் ஒருத்தனை நீ ஒழுங்கா உன் கைக்குள்ள வச்சுக்கிட்டா போதும்டா. அந்த கம்பெனியை நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துடலாம்டா. கரெக்ட் தானா? முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துவோம். ஆனந்தி கழுத்துல அந்த அன்பு எப்படி தாலி கட்டுறான்னு நானும் பாக்குறேன். வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்க. வாங்கம்மா. வணக்கம். அப்பா, இது எங்க அம்மா, பேரு அலமேலுமாங்க. வணக்கம் ஐயா. மா, இவங்க ஆனந்தியோட அப்பா அம்மா. இது அண்ணன் அண்ணி, இது அக்கா. வணக்கம்மா. அவங்க 2 பேரையும் உனக்கு தெரியும். மகேஷ் சாரா நல்லா தெரியுமே. மலை உச்சியில கோயில் ரொம்ப அழகா இருக்குமா. இங்க என்னம்மா விசேஷம்? கோவிலுக்கு பின்னாடி ஆஞ்சநேயர் பாதம் இருக்கு. அங்க தேங்காய் கட்டி வேண்டிக்கிட்டா நினைச்சது நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்பா, இவங்க தான் என் அம்மா, பேரு ருக்மணி. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்யா. வணக்கம்மா. வணக்கம்மா. அவ என் மூத்த தங்கச்சி ஜோதி. வணக்கங்க. அவ என் 2வது தங்கச்சி வத்சலா. வணக்கம்மா. 3வது தங்கச்சி வாசு. வணக்கம். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷமா. அவ்வளவு தூரத்துல இருந்து வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுல என்னமா இருக்கு? முத்து ரொம்ப பொறுமைசாலி. இந்த மாதிரி ஒரு புள்ள கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க வேற, இவன் எல்லா விஷயத்திலயும் பொறுமைசாலியா இருக்க மாட்டாமா.